கேஸாக போட்டு நாளைக்கு ரெட்டை இலையை பேன் பண்ணிட்டா திருப்பி அந்த ரெட்டை இலையே இல்லாமல் போயிடும். ஏற்கனவே வந்து நிறைய தடவை இவர் சொன்ன மாதிரி, பெரியவர் சொன்ன மாதிரி பல முறை வந்து கேஸு கோர்ட்டுலாம் போயிருக்கு. அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு தயவு செஞ்சு ஒரு தலைமைன்னு நீங்கள் முடிவு எடுத்து தான் அந்த தேர்தலை சந்தித்தோம். அந்த தேர்தல் சந்தித்த போது நல்ல வாக்கு கண்டிப்பாக வந்து என்னமோ ஒரு அலை அடித்தா கூட ஒரு ஒரு எந்த ஒரு இது இல்லாமல் நம்ம வந்து கிட்டத்தட்ட 1.25 கோடிக்கு மேலே எடப்பாடியோ யாரையோ நம்பி ரெட்டைலைங்கிற ஒரு இதுக்காக போட்டிருக்காங்க. அதனால் வந்து எந்த தலைமையை நம்ம ஒத்துக்கிட்டு போனோமோ அந்த தலைமையை நம்ம கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக ஜனங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தேவைங்கிற போது ஒரு அதிமுகங்கிறது இருக்குங்கிறது ஒரு பலமாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம வந்து நல்லது செஞ்சால் கண்டிப்பாக வர முடியும். அதை விட்டுட்டு அவசரப்பட்டு ரொம்ப யாருமே கூப்பிடாத போது நீங்களாக போய் அசிங்கப்பட்டு கட்சியும் அசிங்கப்படுத்தி ஒவ்வொருத்தரும், ஏன்னா ஏற்கனவே வந்து அம்மா ஜானகி அம்மா வந்து ரெட்டப்புறா சேவல் நின்ன போது அம்மா கட்சியை கொடுத்துட்டு திருப்பி எல்லாரும் போய் சேர்ந்த போது ரொம்ப நாள் ஆச்சு அதை ஜெல் ஆகிறதுக்கு. எப்பவுமே வந்து ஒரு 2ஆம் பட்சமாகவும் இருந்தது. அதே மாதிரி இவங்க ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கப்புறம் திருப்பியும் ஒரு பிரச்சனை வந்த போது ஓபிஎஸ் தனியாக போனார், இவங்க தனியாக போனாங்க, அதெல்லாம் பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அந்த இதாகி சரியாச்சு. முடிஞ்ச உடனே ஓபிஎஸ் வந்து தன்னுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக போய் எல்லாரையும் அம்போன்னு விட்டுட்டு அவர் போயிட்டார். அவர் எவ்வளோ முயற்சி பண்ணார், கட்சி ரெட்டையிலே முடக்கணும்னு அவர் எவ்வளோ முயற்சி பண்ணார். அது வந்து நடக்கலை. அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சிவி சண்முகம் தான் வந்து கோர்ட்டு கேஸ் எல்லாம் போய் போராடி எல்லாம் பண்ணார். ஆனால் இன்றைக்கி அவர் சொல்கிறார் எல்லாரையும் ஒத்துமையாக சேர்த்துங்க, எல்லாரையும் சேருங்க. இந்த ரெட்டையிலே ஆக்சுவலாக போன தேர்தல்லையே 21லேயே ஏடிஎம்கே நல்ல சீட்டில் வர வேண்டியது. அது வந்து முதலமைச்சராக யார் அறிவிக்கிறதே ரொம்ப லேட் பண்ண வச்சது ஓபிஎஸ். அவர் வந்து ரொம்ப நியூசன்ஸாக இருந்து பார்ட்டியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணுங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. கடைசியில் அதை உண்மைங்கிறதும் நிரூபிச்சுட்டு அவர் போயிட்டார். இப்போ அதே மாதிரி திருப்பி இந்த சிவி சண்முகம் யாருங்கிறவர் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பார்ட்டியை ரெட்டையிலைக்காக போய் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போனாங்க, வேலுமணி எல்லாம் வந்து டெல்லிக்கெல்லாம் போனாங்க. இன்றைக்கி வந்து அவங்களே வந்து திருப்பியும் ரெட்டையிலை முடுக்கினா கண்டிப்பாக ரெட்டையிலைக்கு ஒரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மிந்தி மாதிரி இல்லை, இப்போது ரொம்ப வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் தயவு செஞ்சு நம்ம வந்து 2ஆம் பட்சமாக மாறக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை நம்ம வந்து இப்போது தாவேக்காவோ அவங்கள நம்பி நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த எம்எல்ஏ போஸ்டெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க. பண்ணிட்டா உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க, தாவேக்கா தான் நிற்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ரொம்ப கேவலப்பட்டு போவீங்க. நீங்கள் வந்து அசிங்கப்படுத்தி ஏடிஎம்கேவை கேவலப்படுத்துறதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே வந்து உண்மையாக ஆசையாக ரெட்டைலைக்கு இருக்கிறவங்க இன்றைக்கும் இருக்காங்க. அது வந்து நிரூபணமும் ஆயிருக்கு. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி அவர் வந்து எல்லாரையும் நீக்கிறாருன்னு சொல்கிறார். இந்த நீக்க சொன்னதே வந்து இவங்க தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஓபிஎஸ் கூட கேஸ் நடத்தினது, மற்றவங்கெல்லாம் பண்ணது, அந்த மாதிரி சொல்லி இப்போ கடைசியில் வந்து ஸ்லீப்பர் செல்னு சொல்லி இப்போ இவங்க ஸ்லீப்பர் செல் மாதிரி ஆயிட்டாங்க. இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. தயவு செஞ்சு எல்லாருமே திருப்பி ஒன்றா சேருங்க. இல்லை எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் போங்க. பட் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள்லாம் தயவு செஞ்சு ஒத்துமையாக இருக்கணும். பின்னாடி போகிறீங்கன்னா அவங்களுடைய கிட்ட வேலை செஞ்சவங்களாக இருந்தால் அவங்க போவாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அவங்கள நம்பி போனீங்கன்னா, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், விஜயகாந்த் அவர்களோட கூட்டு வச்சாங்க, ஏடிஎம்கே கூட கூட்டு வச்சாங்க. அவங்கெல்லாம் ஒன்றா அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பிரிஞ்ச போது ரொம்ப அவங்க மனசு கஷ்டப்பட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால் அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த நிலைமை வரக்கூடாது. ஏற்கனவே 2-3 தடவை நம்ம அவஸ்தைப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி தயவு செஞ்சு வராதிங்க. ரெட்டை இல்லைங்கிறது முக்கியம். எம்ஜிஆருடைய கட்சி நிறைய பேர் தியாகம், ஜானகியம்மா வந்து ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இவர் சொல்கிற மாதிரி 96ல் ஒரு பெரிய தோல்வி வரும்போது எல்லாரும் அப்பவும் செதறி ஓடுனாங்க. இதே வந்து தனியாக ஒரு குரூப் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, கடைசியில் திரும்பி வந்துட்டாங்க. ஏன்னா வந்து அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஆளுமை இருந்தது, அதனால் திருப்பி கொண்டு வர முடிஞ்சுது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை வந்து இவர் எவ்வளோதான் ஆளுமை இருந்தாலும் இப்போ வேறு மாதிரி அது இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீதிங் டைம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் வந்து நல்ல
ஃபுல் பலத்தோடு நம்ம வர முடியும். ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் என்ன பண்ண போகிறாருங்கிறது எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அதில் வந்து நல்லா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இருந்துட்டு போட்டோம். அதே அவங்க தவறு பண்ணும்போது ஒரு மாற்றுன்னு வரும்போது கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. அதை தயவு செஞ்சு நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஏடிஎம்கே முடிஞ்சு போயிடும். யாரோ அந்த கட்சி போய்டும் இந்த கட்சி போய்டுன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம குத்துற மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு அந்த மாதிரி வேலுமணியோ இவர் சண்முகமோ பேசுகிறச்செல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட அதாவது நத்தம் விஸ்வநாதன்லாம் வந்து இவர் சொல்ல சொல்ல அவர் பேசுகிறாரு. இவர் சட்டசபையில் பின்னாடி ஓடி போய் டாக்டர் விஜயபாஸ்கர் போய் என்னமோ ஒன்றும் தெரியாமல் இப்போ அவர்கிட்ட போய் கேட்டு வராரு. அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை சட்டசபையில் வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக. முன்னாடி எப்படி நடந்தது எனக்கு தெரியாது. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் ஏடிஎம்கேக்காரங்க அப்படி பிஹேவ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. தப்பாக போகுது, ரொம்ப நல்லா இல்லை. நாங்கள்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுறோம். ரெட்டையில் ஏடிஎம்கே நல்லா ஸ்ட்ராங்காக வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அதோடைய பாசிட்டிவ்னஸ் தான் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் இவங்க வந்து தேவையில்லாமல் யாரோ புதுசாக ஒரு இவங்க வந்தாங்க, அவங்க பின்னாடி இவங்கெல்லாம் கூட சேர்ந்துக்கிட்டு போகிறாங்க. நிச்சயமாக வந்து அவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்டு போகும். போனால் அவங்கள வந்து ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க. அவங்க கூட போகிறவங்க திருப்பி நாங்கள்லாம் வந்து ரொம்ப பார்த்துருக்கோம். திடீர்னு ஓபிஎஸ் கூட இன்றைக்கி விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவங்கெல்லாம் எம்ஜிஆர் பக்தர்கள்லாம் எவ்வளோ வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு மரியாதையே இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது, யார் கூட போகிறதுன்னு தெரியாமல் அவங்கெல்லாம் செதற மாதிரி போயிட்டுருக்க போது கூட அவங்களுக்கு மனசு இல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு உண்மையாக இருக்கிறவங்கள தயவு செஞ்சு நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார். இந்த கருத்தை நேராக நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கலாமே சார் பேசுறது. சார் நான் வந்து 20-30 வருஷம் ஜானகியம்மா வந்து ரெட்டை இலையை கொடுத்துட்டு கட்சியை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெளியிலேருந்து நம்ம ஏதாவது நல்ல நாள் பொழுதோ அவங்கக்கிட்ட போய் பார்க்குறது, அந்த ஒரு கட்சி நல்லா இருக்குங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் நாங்கள்லாம் இருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து நேராக போய் பேசுகிறதுல வந்து அது அபிப்பிராயம் இல்லை. நாங்கள் எங்களுடைய கோரிக்கை தான் வைக்கிறோமே தவிர அது முடிவெடுக்க வேண்டியது இப்போ அவங்க தான் தலைமை. அதனால் அவங்கக்கிட்ட நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும். இல்லை சார், எடப்பாடியே எந்த இடத்துலையும் எம்ஜிஆர் பேரே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவங்க எம்ஜிஆர் பக்தர்களை மதிக்கவே மாட்டேங்கிறாரு. அப்போ எம்ஜிஆர் பேரை சொன்னால் தானே சார் அவருக்கு இன்னமும் ஒரு புகழ் அடையலாம் சார். அது வந்து நீங்கள் வந்து பேசி ஒருத்தர் அவங்கவுங்களுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக சொல்கிறாங்களே தவிர எம்ஜிஆர் பக்தர்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. அவங்க இருக்காங்க. தொண்டன்லாம் அதிமுகவில் அப்படியே தான் இருக்கான். ஆனால் தலைவர் வந்து அவர் பேரை சொல்லி அவர் பேரை சொன்னால் தானே சார் இன்னும் அதிகமாகும் சார். அவங்க முழுக்க எடப்பாடியார் வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய இதில் தான் வந்திருக்காரு. ஏன்னா அவங்களுடைய ஆளுமையை தான் பார்த்துருக்காரு. அவங்க இது பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி தான் இவரும் பண்ணுறாரு. ஆனால் எம்ஜிஆரை வந்து அவர் மதிக்காமல் இல்லை. ஜானகி அம்மாவுக்கே 100ஆண்டு விழா வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்து பண்ணாங்க. அதனால் அது மாதிரி மதிக்கலைங்கிறதுக்கு மீடியாவில் வந்து எப்பவுமே ஒரு இது பண்ணும்போது தன்னை வந்து அடுத்த லெவலுக்கு போர்ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்குமே தவிர பட் உண்மையிலேயே நல்ல பாசத்தோடு தான் எங்கேயாவது ஒரு இதாக நல்ல நாள் பொழுதாக இருந்தால் அவங்கள போய் மீட் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க ஆசையாக பேசுகிறதுக்கோ ஒரு எம்ஜிஆர் மேலே ஒரு மரியாதை வச்சு தான் இருக்காங்க. சரி சார், இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இது வந்து நம்மளுக்குள்ளே தான் குத்திக்கிறோமே தவிர நீங்கள் இத்தனை வருஷமாக இவங்க வேலுமணியோ நத்தம் விஸ்வநாதனோ இவங்கெல்லாம் வந்து பெரிய அரசியலில் இருக்காங்க. அவங்களுக்கு தான் மண்டையில் மசாலா வேணுமே தவிர இன்னொருத்தர் மேலே நீங்கள் குறை சொல்கிறதுல ஒன்றுமே கிடையாது. சார் சார் நீங்கள் சொல்கிறீங்க நீங்களே எம்ஜிஆர் ஃபேமிலியும் தான் வந்தீங்களா சார்? உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு கட்சியில் அங்கீகாரமோ பதவி? சார் நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல சார். நாங்கள் சந்தோஷமாக எங்களை எங்கே போனாலும் அந்த இதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து எங்களை ஆசையாக இது பண்ணுறாங்க. ரெட்டையில் இருக்குது, கட்சி இருக்குது. நான்லாம் வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து அண்ணாடிஎம்கே ஆஃபீஸில் வந்து கல்யாண மண்டபம் வச்சுருந்தார், சத்யா கல்யாண மண்டபம்னு. அந்த கல்யாண மண்டபத்தில் ஓடி விளையாடினவன் தான். ஒவ்வொரு இதுவும் மீட்டிங் நடக்கும்போதெல்லாம் பார்த்தவன் தான். அதாவது இப்போது ஸ்பீக்கராக இருக்கார்ல ஜேசிடி பிரபாகரன், அவரெல்லாம் வந்து ஜானகிம்மா சாவர வரைக்கும் கரெக்டாக கேக்கெல்லாம் வந்து கொடுத்தாரு. அவர் முதல்ல நிற்கும் போது அவர் கால் ஃப்ராக்சர் ஆகி கீழ்பாக் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அப்பா கூப்பிட்டு போய் இந்த பையன் நல்ல பையன், நல்லா வருவான், அவனை என்கரேஜ் பண்ணணுன்ட்டு அப்பா வந்து எக்ஸ்ட்ராவாக இப்போ தேர்தல் அப்பாவுக்கு வந்து ஒரு அண்ணா நகரில் வந்து ஹாண்டே நிற்கிறாங்க, இவர் வந்து வெள்ளிவாக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போது இவருக்கு
ஹாண்டேக்கு ஒர்க் பண்ணும்போது அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறதுக்கு அவருக்கும் அப்பா போய் எக்ஸ்ட்ராவாக பைசாலாம் கொடுத்து நல்லா பண்ணுங்க கேம்பெயின் பண்ணுங்கன்னு சொல்லி அப்பா வந்து என்கரேஜ் பண்ணார். அந்த மாதிரி அதனால அவங்கெல்லாம் இன்னும் பழைய ஆளுங்கள்லாம் இதாக இருக்காங்க. ஏன்னா எம்ஜிஆர் பீரியட்லேயே வந்து 80ல் தோத்த போது மொடக்குறிச்சி சுப்பலக்ஷ்மி, நாஞ்சில் மனோகரன்லாம் வெளியில் போனாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் இதில் போவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் விஸ்வநாதன், ஒரத்தநாடு அவரும் எல்லாருமே 4 பேர் இருந்தாங்க. அவங்க அப்புறம் வைகோ கிட்ட போனாங்க. அதெல்லாம் நடந்தது கட்சியில். அது மாதிரி நடக்கும். சார் நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களாம் சொல்லுதாங்க, சிவி சண்முகம், வேலுமணி சார்லாம். இது வந்து உடைக்கிறது வந்து ஆளுங்கட்சியா இல்லையா? அவங்க ஆசை காமிக்காங்களா? வேறு ஏதாவது குதிரை பேரம்லாம் நடந்திருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அதை ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிங்க? சார் உங்களுக்கு தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. மீடியாவுக்கு தான் தெரியும் குதிரை பேரத்தை பற்றிலாம். நாங்கள் வந்து பொதுவாக ஒரு நிகழ்வுகளை பார்க்குறோம். ஒரு சிலர்கிட்ட நாங்கள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோமே தவிர இந்த பேரம் பேசுகிறதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க கட்சியில் வந்து இவங்க எப்படி ரெட்டையில உடைக்கிறதுக்கு தெரிஞ்சே, அதாவது ஏற்கனவே இந்த மாதிரி நடந்து ரெட்டையில பேன் பண்ணி ஜானகி அம்மா கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த ரெட்டையில வருது. அப்போ டிஎன் சேஷன் இருக்கார். நான் முதல் நாள் ஜானகி அம்மாவுக்கு ஆதரவு கொடுக்குறதா பூட்டா சிங் கிட்ட போய் ஜானகி அம்மா கேட்குறாங்க. ஆதரவு கொடுக்குறதாலாம் காங்கிரஸ் எல்லாம் சொல்லிவிட்டு மூப்பனார் ஐயா வந்து நம்ம தனியாக நிற்போங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா கொடுக்க இவங்க வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் ஒன்றுபட்ட அதிமுக ஆதரவு கொடுப்போன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் ஆர்எம் வீரப்பன் அவர்கள் வந்து இவங்க கருணாநிதி அவர்களை போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறார், நான் வந்து இந்த மாதிரி இது சப்போர்ட் பண்ண முடியாது, வேறு எதாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க அப்ஸ்டெயின் பண்ணுறாங்க. அப்போது அந்த மெஜாரிட்டியில் ஜானகிமா ஃப்ளோரில் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணிவிட்டு கூட இவங்க என்ன பண்ணாங்க, சட்ட ஒழுங்குன்னு சொல்லி காங்கிரஸ் வந்து நிறைய அது எல்லாம் எந்த இதாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ யாரை பார்த்தாலும் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அடிக்கடி எலெக்ஷன் வைப்பாங்க. பட் இப்போ வர ஃப்யூச்சரில் வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த பாலிசிஸ் கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நாள் வந்து என்ன பிரச்சனை இருந்தால் கூட அந்த 5 இயர்ஸ் டேர்ம்ஸை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க, மீட் பண்ணுறாங்க. அதனால் பிரச்சனைகள் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கே தவிர மற்றவங்கக்கிட்ட இல்லை. சார் வணக்கம் சார். இப்போ எம்ஜிஆர் துவங்கிய கட்சி அதோடைய சின்னம் வந்து சிக்கலாயிடக்கூடாது அப்படிங்கிறதுல இவ்வளோ ஒரு ஆர்வமாக சொல்கிறீங்க. ஏன்னா அரசியலில் ஈடுபடாட்டி கூட ஒரு அக்கறையாக சொல்கிறீங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு விஷயத்தில் எம்ஜிஆர் சிறைக்கே போயிருக்கிறார். அதை ஒரே நேரத்தில் அரசியல்லையும் சினிமாவிலையும் ஈடுபட்டார். ஆனால் எந்த ஒரு தகுதியுமே இல்லாமல் தன்னை எம்ஜிஆர்னு சொல்லிக்கிற ஆட்கள் இருக்காங்க. அதை நீங்கள் ஏன் இது வரைக்கும் கண்டிச்சதில்லை? அது நியாயமாக கண்டிக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எம்ஜிஆர் வந்து நீங்கள் இந்த படம் பாருங்கள், நவரத்தனம்னு ஒரு படம் பாருங்கள். அதில் ஹிந்தி பாடலே அவர் பாடியிருக்கார், பாடி நடிச்சிருக்கார். அதனால் வந்து ஒரு மொழி வந்து தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. திணிப்பு சொல்கிறேன், திணிப்பு தமிழ்நாட்டில் வந்து அந்த திணிப்பு கிடையாது. ஏன்னா இவங்க வந்த போதே ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போதே அது வந்து ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணாங்க, திணிப்பு கொடுக்கல. அதனால் இவங்க அது வச்சு தான் அரசியல் இத்தனை வருஷம் நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து இன்னைக்கு ஒரு பொருட்டே கிடையாது. இல்லை, என்னுடைய கேள்வி உங்களுக்கு சரியாக கன்மையாகலன்னு நினைக்கிறேன். நான் கேட்ட கேள்வியுடைய அர்த்தம் என்னன்னா, எம்ஜிஆர் அரசியல் சினிமா ரெண்டுத்துலையும் ஒரே நேரத்தில் கோல வச்சினார். சினிமாலையும் தைரியமாக தான் சார்ந்த கட்சியை வெளிப்படுத்தினார். போராட்டங்கள்லையும் வந்து ஒரு சில விஷயங்கள் ஈடுபட்டிருக்காரு. ஆனால் எந்த தகுதியுமே இல்லாத சில பேர் தன்னை எம்ஜிஆரோட ஒப்பிட்டுக்கிறாங்க. அரசியலுக்கு அவங்க வந்து அடுத்த எம்ஜிஆர் நான்னு. அதை நீங்கள் ஏன் வந்து அதையும் நீங்கள் வந்து ஒரு இது கருத்தை தெரிவிச்சிருக்கணும்ல? இப்போது ஒருத்தர் சினிமாக்குள்ளே வராங்கன்னா தன்னை வந்து ரஜினி, கமலா நினச்சிக்கிறவங்க எல்லாருமே. அது மாதிரி எம்ஜிஆருங்கிறது ஒரு பெரிய ஆளுமை. அதனால் எல்லாருக்குமே தன்னை வந்து எம்ஜிஆராக நினைக்கணுங்கிறதா. நீங்கள் பழைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. ஏதாவது ஒரு தர்மம் பண்ணால் கூட எம்ஜிஆர் வாழ்கன்னு தான் சொல்லுவாங்க. எம்ஜிஆரை தான் மனசில் ஜனங்க இன்னும் நினச்சிட்ருக்காங்க. அதனால் யார் எம்ஜிஆரை பற்றி சொன்னாலும் அது எம்ஜிஆருக்கு தான் பெருமை. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ எம்ஜிஆருடைய இறுதி சடங்கப்போ ஜெயலலிதாவை வந்து அந்த வண்டி வாகனத்துலேருந்து கீழே தள்ளி விட்டாருன்னு ஒரு விஷயம் உங்கள் மேலே உண்டு. அது என்னன்னா, நீங்கள் நினச்சது வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா வேண்டாம், வேற ஒருத்தர் வரணுங்கிறதோட ஒரு அர்த்தமாக அதை வச்சுக்கலாம். ஆனால் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆனால் உங்களுடைய அந்த எண்ணம் ஈடேறலை. அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அடையாளம் காட்டியது ஓபிஎஸ்க்கு தான் சொன்னீங்க. உங்களுடைய அந்த எண்ணமும் நிறைவேறலை. அதாவது நீங்கள் ஒரு நோக்கத்தில் சொல்லியிருக்கலாம், அதை நான் குறை சொல்லலை. ஆனால் தொடர்ந்து உங்களுடைய அந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே அது எதிர்மறையாக தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி பக்கம் நிற்கணும், கட்சி ஒற்றுமையாக இருக்கணுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறீங்க. இதுவாவது நடக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு? அதாவது நான் வந்து 1967 பிறந்தேன்.
எனக்கு எம்ஜிஆர் இறந்து போகும்போது வயசு 20. அப்போ வந்து எங்களுக்கெல்லாம் வந்து அவர் கூட அவர் வாழ்ந்திருக்கோம். அவர் வந்து எங்களை ஒவ்வொரு நல்ல நாட்களும் எங்கே ஃபங்க்ஷன் போனாலும் எங்களை கூட்டிட்டு போவார். எங்கள் மேலே பாசமாக இருந்தார். எதுவாக இருந்தாலும் அவருக்கு தெரியாமல் எதுவுமே செய்ய மாட்டோம். அவருடைய ஆசையாகவே இருப்போம். இது வந்து நீங்கள் அன்னைக்கு பிரச்சனை என்ன நடந்ததுன்னா, அந்த அம்மா வந்து நானே வந்து நக்கீரன் செகண்ட் இஷ்யூவில் பாருங்கள் என்னோடய பேட்டி இருக்கும். என்ன நான் அது வந்து எனக்கும் அந்த அம்மாவுக்கும் அரசியலோ எதுவுமே கிடையாது. என்ன ஒரு சாதாரண ஒரு அந்த வீட்டில் ஒரு குடும்பத்தில் எங்கள் மாமா அவர் வந்து இறந்து போகிறாரு. அவர் வந்து ஒரு கௌரவமாக பண்ணுற சமயத்தில் இவங்க ஏறி மிதிக்கும் போது அது வந்து நாங்கள் சின்ன பையன் அப்போ நான் வாஸ் ஒன்லி 20 years நான். அப்போ என்னுடைய கோவத்தை நான் வெளிப்பாடு காண்றேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போயிடுது. என்ன அதுக்கு அவங்களும் பெரிய அதுக்கு அந்த ஒரு 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 2-3 வருஷம் அந்த ப்ராப்ளம் இருந்து அதோட அவங்களும் மறந்துட்டாங்க. நான் இது பண்ணிட்டாங்க. ஜானகிம்மா இறந்த போது கூட முதல் ஆளாக அவங்க தான் வந்தாங்க தோட்டத்துக்கு. வந்தபோது கூட நானும் அவங்களும் ஒன்றா தான் நின்றுட்டு இருந்தோம். வந்து பார்த்துட்டு தான் போனாங்க. அதனால் அவங்களுக்கும் எனக்கும் பிரச்சனையே கிடையாது. என்ன அது வந்து சொல்லிகிட்டே வராங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து எனக்கு வந்து அந்த சமயத்தில் யாருமே தெரியாது. கட்சியில் எடப்பாடிங்கிற ஒரு உருவமே எங்களுக்கு தெரியாது. என்ன அப்போது இந்த ஓபிஎஸ் வந்து 2 தடவை 3 தடவை அவங்க சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் அவர் கண்டினியூ ஆகட்டுமே, அவர் சிஎம்மாக இருக்கார், அப்படி கண்டினியூ ஆகட்டுமேங்கிறது தான் ஆதரவு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவருக்கே எதிர்ப்பாக ஈரோடு தேர்தலெல்லாம் நானே பேசியிருக்கேன். இந்த மாதிரி கட்சியை உடைக்கிறவங்களாம் எங்களுக்கு வேண்டாம் தான் சொல்லியிருக்கோமே தவிர நாங்கள் வந்து இவர் வரக்கூடாது அவர் வரக்கூடாது நாங்கள் நினைக்கல. எங்களுக்கு வந்து ரெட்டையில் இருக்கணும், கட்சி இருக்கணும், கட்சி ஒத்துமையாக இருக்கணும். அந்த எம்ஜிஆருடைய ஃபோர்ஸஸ் வந்து இன்னும் ஆசையாக இருக்காங்க. நல்லது செய்யுங்க, யார் வேணால் வாங்க, அவ்வளோதான். சார், அரசியலில் உங்கள் கருத்தை சொன்னீங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் உங்களோட அடுத்த கட்ட திட்டம் என்ன? நான் வந்து ஐ எம் நவ் கோயிங் டு பி 59 இயர்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஏதாவது சான்ஸ் தானாக வந்தால் நானே பண்ணுவேனே தவிர நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் போகிறதில்ல. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்னா உங்களுக்கு சினிமா பற்றி தெரியும். போனோடனே என்ன சார் ஏதாவது ஃபைனான்ஸ் பண்ணுறீங்களா, படம் எடுக்கிறீங்களா, ஃபஸ்ட்டு போடும்போது நம்மளை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் படம் வந்து பெரிய கம்பெனியாக இருந்தால் அது மூவ் ஆகும். நம்மளை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேடி வரும்போது சின்ன கம்பெனிஸ் வரும்போது நம்மளை ஃபைனான்ஸ் பண்ணுறியான்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நமக்கே ஒரு அந்த ப்ரெஷர் வரும். அதனால் நான் வந்தால் செய்வேன், இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி கட்சை வந்து லாட்ரியோட அதிபர் மார்ட்டின் ஒய்ஃப்ட்ட அடமான வச்சது மாதிரி தான் 500 கோடி வாங்கிட்டு ஏதோ திருச்சி ஆளே இல்லாத மாதிரி லால்குடியில் கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு ஒரு கேண்டிடேட் நிறுத்தியிருக்காரு. இது அவங்க கட்சியிலே பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனை கட்சியில் போய்கிட்டு இருக்கிறதுக்கு அந்த அம்மா தான் காரணன்றாங்க. எடப்பாடியை வீட்டுக்குள்ளே பார்த்துட்டு வந்துட்டு 10 நிமிஷம் வெளியில் வந்து நாங்கள் உடன்பாடாட்டம் டிவிக்கு விஜய் கட்சி கூட சேர போகிறோன்னு அந்த அம்மா பேட்டியும் கொடுக்குது. ஏன் உள்ளேருந்து எடப்பாடி வந்து வேணான்னு சொல்ல வேண்டியதானே? யாரோ பேட்டி கொடுக்குறது, ஏன் இப்படி கொடுக்குறேன்னு கேட்குறாரு. ஏன் இந்த அம்மா மட்டும் சொல்ல மாட்டாரு? வாங்கின காசு காண்டியா? நீங்கள் சொல்கிற வந்து எல்லா கட்சியுமே தேர்தல் நிதி வாங்கியிருக்காங்க. அதனால் இவங்க வாங்கினாங்க அவங்க வாங்கினாங்கங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா அது சரியாக வராது. ஏன்னா மற்ற கட்சியிலையும் இந்த ஃபேமிலி இருக்குது. அதனால் எல்லா கட்சியிலையும் அவங்க இருக்காங்க. அதனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து கட்சி அவங்க உடைப்பாங்கங்கிறது தப்பு தான். அவங்க கொண்டு போய் உள்ளே விட்டது லாஸ்ட் மூமெண்ட்டில் கொடுத்தது தப்பு தான். அது வந்து வேலுமணி அவங்க தான் கூட்டு போய் விட்டாங்கங்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம். சரி, எடப்பாடி வந்து கட்சியில் ரொம்ப நல்லவர், அவருக்கு கொடுக்கலாம்னு சொல்கிறீங்க. நல்லவர் நான் சொல்லலை, நல்லவர் நான் சொல்ல வரல. அவர் வந்து இந்த தேர்தலுக்கு அந்த 4 வருஷம் முதல்ல அவர் வரும்போது அவர் ஆட்சியில் அமரும்போது அவர் மெஜாரிட்டியோடு தான் இருந்தார். ஆனால் ஓபிஎஸ்ஸை வந்து மன்னித்து கூட சேர்த்துக்கும் போது அவர் வந்து துணை முதலமைச்சர் கட்சியில் ஈக்குவல் போஸ்ட் கொடுக்கும்போது எல்லா இதுவும் மூவ் ஆகும்போது ஒவ்வொரு தடையும் டிலே பண்ணுறதும் தனக்கு சாதகமாக வேணும்னு நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். எம்பி பதவி சண்முகத்துக்கு கொடுத்தாங்க, முனுசாமி கொடுத்தாங்க. இவங்க 2 பேருமே வந்து வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுதான் எல்லாருடைய வருத்தமே. யாராவது ஒரு புது ஆளுக்கு கொடுத்துருக்கலாம், அவங்களாவது வந்திருப்பாங்க. கட்சியில் பாடுபடுறவங்களாம் இருக்காங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி சிவி சண்முகம்லாம் பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது. அவர் வந்து இந்த எலெக்ஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவர் எம்எல்ஏ ஆகிருக்கலாம்.
அவர் ஏன் வந்து அவசரம் போய் எம்பி ஆனார்? அதுக்கப்புறம் எதுக்கு தோத்துருவாருன்னு பயம் இருந்தது அவருக்கா? இல்லை, போன தேர்தலுக்கு சாங் வந்து ஒன்று போட ரெடி பண்ணியிருந்தாங்க அதிமுகவில். அப்போ என்ன அம்மா அம்மான்னு போட்டுக்கிட்டீங்க, ஐயான்னு மாற்றுங்கன்னு சொன்னது எடப்பாடியார்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அவர் வந்து ஒன்றும் அம்மா மேலேயோ கட்சி மேலேயோ ரொம்ப பிரியமாக உள்ளவர்லாம் இல்லை. சார் அவருக்கு யார் என்ன தேவைகளோ சார் இன்னைக்கு பதவிக்காக ஓடுறவங்க யாருமே கட்சி மேலே பிரியமா இல்லைங்கிறத நாங்கள் வருத்தமாக சொல்கிறோம். எடப்பாடி வந்து பண்ணலன்னு சொல்லாதீங்க. அவர் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு இந்த கட்டுக்கோப்பாக கொண்டு போனதும் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு இத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் வந்து ரெட்டை இல்லைங்கிற ஓட்டாக இருந்தாலும் இவர் வந்து நிறைய அவருடைய 4 ஆண்டு கால ஆட்சியில் நிறைய செஞ்சுருக்காரு, சைலண்ட்டாக செஞ்சுருக்காரு. இவங்க வந்து என்னது மெடிக்கல் மதுரையில் வந்து இது கொண்டுறதா இருந்தது, எய்ம்ஸ் கொண்டுறதா இருந்தது. அதெல்லாம் வந்து இவங்க கொண்டு வந்துட போகிறாங்கன்னு செங்கலை தூக்கி சுற்றினாங்க. அதெல்லாம் விட இவர் எக்கச்சக்கமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு என்னென்னமோ பண்ணார், ரிசர்வேஷன்ஸ் கொடுத்தாரு. அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மெடிக்கல் இதெல்லாம் வராங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அவரே கண்டினியூ பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பழைய இதில் வந்து அமாவாசை பௌர்ணமி ஆனால் மந்திரி பதவியெல்லாம் போய்கிட்டு இருந்தது. அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறது ஒரு பெரிய விஷயம். என்ன அதெல்லாம் அவர் பண்ணனால நம்ம எனக்கு தனிப்பட்ட முறையில் எடப்பாடிங்கிற ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். எடப்பாடிங்கிறது யாருமே தெரியாது. அதுக்கப்புறமும் எடப்பாடிக்கிட்ட நான் வந்து ஒரு 2 தடவை 3 தடவை ஏதாவது வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தால் இன்விடேஷன் கொடுக்க போயிருப்பேன், இல்லை நியூ இயர்க்கு ஒரு தடவை போயிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவருக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு கட்சியை காப்பாற்றிட்டு போகிறாங்க. என்ன ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். அதனால் தப்பாக சொல்லுவாங்களே தவிர ஒரு தலைமைன்னு நம்ம ஏற்றுக்கிட்டோம், அது கண்டினியூ ஆகணும். அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து அடுத்த தேர்தலோ வரும்போதும் நம்ம கட்சியை இருக்குன்னு நிரூபிக்கணும். அதனால தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோமே தவிர இவர் நல்லவர் அவர் நல்லவர் நான் சொல்ல வரல. இல்லை சார், கண்டினியூவான ஓகே. வெளியில் போகிறவங்கள என்ன பிரச்சனை, வா உள்ளே இருன்னு சொல்றதை விட்டு போறையா கிளம்பு அப்படின்னா அது சிவி சண்முகம் சொல்கிறாரு. அந்த சிவி சண்முகம் தான் நிறைய பேர் விரட்டினாரு. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓபிஎஸ்க்கு எதிராக பொதுக்குழு கூட்டு நடத்துகிற போது முனுசாமி வந்து ஆதரவு கொடுத்து உட்கார்ந்துருக்காரு. அவரை மேடையிலே அசிங்கப்படுத்தினார் அந்த சிவி சண்முகம். அவரை அடிக்கிற மாதிரிலாம் போய் பேசினார். நேற்றுக்கு சசிகலா சொல்றாங்க, இனிமே கட்சி ஒன்னாயிரம், எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்போம். யாரு? மறப்போ சசிகலா நேற்றுக்கு ப்ரெஸ் மீட் வச்சிருக்காங்க. சசிகலாங்கிறவங்க முதல்ல இத்தனை பேர் எலெக்ஷனில் அதிமுகவுக்கு எதிர்த்து நிற்க வச்சதே அவங்க தப்பு. அவங்க உண்மையான எம்ஜிஆர் மேலேயோ கட்சி மேலேயோ பாசமே கிடையாது அவங்களுக்கு. ஒரு அறிக்கை விட்டுருக்கலாமே நேற்று உடனே நீங்கள். அதுதான் நான் சொல்ல வரேன் இன்னைக்கு. அதனால தான் நான் வரேன். நேற்றுக்கே நான் கேட்டேன், இன்னைக்கு தான் அரேஞ்ச் பண்ணாங்க, அதனால் இன்னைக்கு பேசுகிறேன். சசிகலா ஒரு பொம்பளையே அந்த கட்சியை வந்து நாங்கள் அழிக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர செல்ஃபிஷ், அவங்க ரொம்ப செல்ஃபிஷ். சார் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இவர் சிவி சண்முகமும் வேலுமணியும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு உண்மையாக இல்லை அப்படின்றீங்க. சார் கட்சிக்கு இல்லை உண்மையா இல்லை சார். அவங்க ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காங்க ப்ரெஸ் மீட்டில். என்னன்னா எடப்பாடி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேயோட அண்டர் டீலிங் பண்ணி அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ வந்து எங்கள்கிட்ட பேசினாரு, அதனால தான் நாங்கள் இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன? யார் டிஎம்கேயோட அண்டர் டீலிங் வச்சிருக்காங்க? சார் அவர் முதல்ல ஆதரவு கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி, சட்டசபையில் போய் ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசியிருந்தா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு நம்ம நினைக்கலாம். நீ நேராக ஓடி போய் சட்டசபையில் போய் அவருக்கு பொன்னாடை போத்துறதும் அவருக்கு வீட்டுக்கு வந்து அவர் உங்களை பார்க்குறதும் இது பண்ணிகிட்டு இருந்தா, அப்போ வந்து நீ சொல்கிறதெல்லாம் என்ன? அப்போ நீ வந்து உன்னுடைய இதை செல்ஃப் டிஃபெண்ட் பண்ணுற என்ன? அதனால் அவர் முதல்ல அதை சொல்லிவிட்டு அப்புறமா போய் ஆதரவு கொடுத்துருக்கணுமே தவிர நேராக போய் அவர் வீட்டில் இவர் போகிறாரு, இவங்க சொல்கிற மாதிரி என்னென்னமோ போகுது, அதுக்கப்புறம் இவர் போய் பொன்னாடை போத்துறாரு. அதுக்கு பண்ணுறதுக்கு அவர் சொல்கிறதுல என்ன டிஃபென்ஸ் இருக்குது? அது இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க அவருக்கு பவர் இல்லை, இவருக்கு பவர் இல்லை, பழைய டேட் போட்டு கையெழுத்து போட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சார் இப்போ இத்தனை பேர் பிரிஞ்சு போனாங்கல்ல, இப்போ ஏடிஎம்கேலேருந்து போனாங்க இல்லையா, அவங்க ஒருத்தரை கூட நீங்கள் பார்த்தோ இல்லை வேறு விதமாகவோ பேசவே இல்லையா? இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் பேசுகிறீங்கல்ல, அதை நீங்கள் ஒருத்தரை கூட ட்ரை பண்ணி பார்த்து பேசவோ சொல்லவோ ட்ரை பண்ணலையா? எனக்கு வந்து பழைய முத்துசாமி ஐயா இருக்காங்க, ஜேசிடி பிரபாகரன் சார் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் கிட்டேயே நிறைய தடவை பேசியிருக்கேன் நான். எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து அரசியல் வந்து அவங்ககிட்ட பேசும்போது அவங்களுடைய நிலைப்பாடை சொல்லுவாங்க. அது நமக்கு ஒத்து வராத போது நம்ம அவங்ககிட்ட போய் அதை வற்புறுத்த முடியாது. அப்போ ஏன் இப்போ 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 அதே விஷயம் தானே இப்போ எங்ககிட்ட நீங்கள் இதை வந்து ப்ரெஸ்ஸில் சொல்லும் போதும் அதே விஷயம் தானே? அதே விஷயந்தான். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ரெட்டையிலேயே முடக்கணுங்கிற லெவலுக்கு அவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இது நீங்கள் கட்சியை விட்டு போங்க. நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் கட்சியை விட்டு போங்க. உங்களால் போய் ஓட்டு கேட்க முடியும், ஜெயிக்க முடியும்னா போங்க. ஏன்னா உங்களோட எம்எல்ஏ போஸ்ட் போயிடுச்சுன்னா நீங்கள் உங்களை யாருமே
திரும்பி பார்க்க மாட்டாங்க. நாளைக்கு நீங்கள் தோத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க, அவங்க கண்டினியூ பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து ரோட்டில் விட போடுவீங்க. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதனால் அவங்களுடைய தப்பு அவங்களே தான் உணரணும். இது வந்து பொதுப்படையாக அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்களை வந்து கன்ஃபியூஸ் ஆகி அங்கேயும் இங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுனால ரெட்டையில் பேண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பொதுக்குழுங்கிறதே மரியாதை இல்லாமல் போயிடும். அதை வந்து கெடுத்துக்காதீங்க. இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். யார் போகிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு போங்க, நீங்கள் வெளியில் போயிடுங்க. உங்களுக்கு உங்களோட ஆதரவு வந்து இபிஎஸ்க்கா இல்லை வெளியில் போனவங்க? எனக்கு வந்து ரெட்டையில் நிற்கணும், கட்சி இருக்கணும். இன்றைக்கி யார் பொதுக்குழுவில் பொதுச் செயலாளராக நீங்கள் எல்லாம் சேர்ந்து யார் தங்கமணி இவர் வெளியே போனவங்க எல்லாரும் வெளியே போனவங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன இருந்தது, யார் வந்து கையெழுத்து போட்டாங்க உனக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு கேண்டிடேட்டாக நிற்கிறதுக்கு, அந்த இது நம்ம அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு நம்ம என்ன நடக்குது, இப்போ ரூலிங் பார்ட்டி என்ன பண்ண போகிறாங்கங்கிறத பார்க்குற வரைக்குமாவது நம்ம ஒத்துமையாக இருக்கணும். உங்களோட காண்டாக்ட் பர்சன் ஒருத்தவங்க யாராவது இருக்காங்களா அங்க? உங்களுக்குன்னு ஒரு காண்டாக்ட் பர்சன் இருப்பாங்கல்ல, யாருமே இல்லையா? ஒருத்தர் கூட இல்லையா? எனக்கு எல்லாருமே காண்டாக்ட் பர்சன் சார், எல்லா கட்சியிலும் எல்லாருமே அப்ப இருக்காங்க. நேர்ல பார்த்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ண முடியாத விஷயத்தை இப்ப பிரஸ்ல சொல்லி பொதுப்படையா ஒரு விஷயத்தை சொல்லி சார், இது நான் சொல்றது வந்து வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? எனக்கு வந்து எல்லாமே எம்ஜிஆருடைய பக்தர்கள்லாம் வந்து கட்சி ஒத்துமையா இருக்கணும்னு விரும்புறாங்க. பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் வந்து யாரை பொதுச் செயலாளரை இப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு கூட இருக்கணும். இல்லைன்னா நம்ம கட்சி இன்னுமே ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஃபினிஷ் வரத்துக்கு சான்ஸே கிடையாது. இதை வந்து அவங்க தப்பு பண்ணாங்கன்னா நீங்கள் முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் போகிறது வந்து ஏதோ அந்த 5 நிமிஷம் உங்களுக்கு கிடைக்கிற சுகத்துக்காக போகிறீங்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் பின்னாடி லைஃப் லாங் அந்த ஏடிஎம்கேங்கிறதே உங்களால் தான் டிஸ்ட்ராய் ஆகிடுச்சுங்கிறத சாபம் வரமும். அது பண்ணாதீங்க, வேண்டாம். இத்தனை வருஷம் இல்லாம இப்ப திடீர்னு நீங்க இது மாதிரி வந்து சார் இன்றைக்கி தான் தேர்தல் முடிஞ்சது, இப்போ தான் அந்த பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது தான் நாங்கள் பேச முடியும். வணக்கம் சார். இப்போ அந்த வாக்கெடுப்பில் வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ தாவேக்கு கொஞ்சம் கூடுதல் இடம் வர்ற நேரத்தில் முதலாக சொன்ன டிவியில் வந்து ஒருவேளை வந்து அதிமுக சார்பில் எடப்பாடியும் பாமகவும் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைச்சு திமுக வந்து வெளியிலேருந்து ஆதரவு தர்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு வரலாம்னு அதுக்கப்புறம் சில தொலைக்காட்சிகளும் இதை சொன்னேன். ஆனால் அதற்கான முயற்சிகள்லாம் நடந்ததா ஒரு பேச்சு இப்போ இருக்குது. அது சிவி சண்முகம் கூட சொல்லியிருக்கிறாரு. அப்படி நடந்திருந்தால் நீங்கள் ஆதரிச்சிருப்பீங்களா? திமுக ஆதரவோடு அதிமுக அரசு அமைகிற மாதிரியானது நடந்திருந்தால் நீங்கள் அதை ஆதரிச்சிருப்பீங்களா? அதிமுகங்கிறது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே வந்து எங்களுக்கு கருணாநிதி அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து பிடிக்கவே பிடிக்காது. என்ன, எங்கள் அப்பாவெல்லாம் அவர் ரொம்ப ஆசையாக எந்த காலத்துலேயுமே எங்கள் அப்பா பேர் சொல்லி கூப்பிடுவார், மணின்னு சொல்லுவார். அவர் ஜானகியம்மா இறந்ததுக்கப்புறம் அவர் முதலமைச்சர் ஆகும்போது எங்கள் அப்பாவை எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுவார். எங்கள் அப்பா மேலே பாசமாக இருப்பார், எல்லாமே இருக்கும். இருந்தால் கூட நான் வந்து எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு ஒரு இது என்னென்னா இதுதான் அப்படிங்கிற மனசில் இருப்போம். கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. எல்லாருமே எங்கிட்ட ஆசையாக பேசுவாங்க, நானும் எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். பட் ஆனால் கடைசியில் போய் நிற்கிறது வந்து ரெட்டைலைக்கு தான். இப்போ எம்ஜிஆர் இருந்தப்போ இருந்த அதிமுக இப்போ இல்லை, கருணாநிதி இருந்தப்போ இருந்த திமுக இப்போ இல்லை. அடுத்தடுத்த மனிதர்கள் வந்துட்டாங்க, சின்னம் கட்சி இதெல்லாம் தாண்டி. அப்போ இன்னும் அந்த மாதிரியான ஒரு முரண்பாடு இல்லை ஒரு பகை உணர்வு தேவையா? பகை உணர்வு தேவையாங்கிறது வந்து இந்த 5 வருஷம் அவங்க திமுக ஆட்சி நடந்திருக்கு. அப்போது வந்து ஏடிஎம்கேங்கிறது வந்து ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டுருக்காங்க. என்ன, அதனால் ஒவ்வொருத்தரும் அந்த பழைய 72 கட்சியில் இருக்கிறவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறது எங்களுக்கு கண்கூட நானே பார்த்துருக்கேன். அதனால் எங்களோட மைண்ட் செட் வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், சுலோச்சனா சம்பத் அம்மா வந்து நாங்கள்லாம் ஜானகி அம்மா கூட டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் அவங்க கூட வந்து வீட்டில் பாய் போட்டு கீழே படுத்திருப்பாங்க. நாங்கள் என்ன இவ்வளோ பெரிய ஆள், அவங்க தான் வந்து அவங்க வீட்டுக்காரர் தான் வந்து டிஎம்கேக்கு வந்து முதல்ல இதாக வர வேண்டியவர். அவங்களே வந்து எங்கள் கூட குழந்தைங்கள ஒருத்தராக வந்து விளையாடிக்கிட்டு வந்து படுத்திருப்பாங்க. அவங்க வந்து அதிமுகவில் இருக்கும்போது அவங்க பையன் இளங்கோவுடைய கல்யாணத்துக்கு இவங்க போகல. அப்போ வந்து அந்த ஆளுமைக்கு கட்டுப்பட்டு அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இவர் தெரியும், ஸ்ரீவில்லிபுத்தூர் தாமரக்கனி, அவருடைய இறப்புக்கு அவருடைய பையன் போகல, அவர் மந்திரியாக இருந்தார். தமிழ்ச்செல்வனோ என்னமோ ஒரு பேர், இன்பத்தமிழ்ச்செல்வன். பையங்க
தம்பிதுரை வந்து ம் தன்னுடைய மகள் திருமணத்துக்கு போல, ஏன்னா சம்பந்தி மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால. இதே தான் ஆனா இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமான விஷயம் நினைக்கிறீங்களா? இல்லை, எம்ஜிஆர் இருக்கும்போதே அது நடந்ததுங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது கேஏகே வந்து ஒரு இதில் போய் கல்யாணம் பண்ணியிருக்கான். அவங்க சொந்தத்தில் ஏதோ கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்றாரு. எம்ஜிஆருக்கு அப்போ உடல்நிலை சரியில்லாத நேரம். எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு உடம்பு சரியில்லை வரமாட்டாருங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாம்குரு வழியாகவே, அவர் ராமாவரத்துலேருந்து கிளம்பி மவுண்ட் ரோடு வழியாக போகலாம், பாம்குரு வழியாகவே போய் உட்லண்ட்ஸில் போய் இவங்க கல்யாணத்தில் அட்டன் பண்ணாங்க. நளினி அவங்க கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணார். என்ன அதனால் வந்து அது அந்த தலைமையோடைய அவங்க இஷ்டம், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சார், சிவி சண்முகம் சார் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சார் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா ஒன்று போச்சு. அது பெருசாக பேச முடியல. தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நானும் உங்களை மாதிரி இல்லை சார், நான் இல்லை சார், சொல்லிடுறேன். சோஃபா ஒன்று போச்சு. அது வந்து உதயநிதி ஸ்டாலினும் வந்து குறிப்பிட்டு சொன்னார். ஸோ வந்து காசுக்காக விலை போயிட்டாங்களா எல்லாருமே? சார் அது எனக்கு தெரியல சார். திருமாவளவன் அவர் வீட்டில் கூட அவர் பார்க்க வராரு. வரும்போது மழை கொட்டுது. அந்த அவசரத்தில் கூட சோஃபா உள்ளே போயிட்டு இருந்தது. அதெல்லாம் நாங்கள்லாம் பார்த்து சிரித்தோம். நாங்கள் உங்களை மாதிரி நாங்களும் பப்ளிக்கில் பார்த்து கமெண்ட் அடிக்கலாமே தவிர எல்லார் வீட்டுக்கும் சோஃபா போகிறது நாங்களும் பார்த்தோம், நாங்களும் சிரித்தோம். அது வந்து என்ன ஒரிஜினல் போச்சா டூப்ளிகேட் போய் இன்றைக்கி டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது திருமாவளவன் ஐயா சொல்கிறாங்க, நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணேன், அது அந்த நேரத்தில் உள்ளே வந்தது, நீங்கள் டிவியை பார்க்கலாம், அதுதான் சொன்னாங்க. அதனால் இது வந்து நான் உங்களை மாதிரி ஊடகம் மூலமாக பார்க்குறது தான். சார், இப்போ வந்து எடப்பாடியார் வந்து எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஆள், சரிங்களா? யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற ஆள். ஆனால் வந்து ஆளுமை ஜாஸ்தி, சரிங்களா? இது மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து வரும்போது அவரை வந்து இவ்வளோ நெருக்கடி கொடுத்து சரியா தவறா? கண்டிப்பாக தவறுங்க. எல்லாருமே நாங்கள் ஏடிஎம்கேங்கிறது ஒரு சாலிடான பார்ட்டி, அதுக்கு ஒரு லீடர்னு ஒருத்தர் செலக்ட் பண்ணியாச்சு. அது வந்து நம்ம இப்போ இந்த இக்கட்டான நிலைமையில் நம்ம ஸ்ட்ராங்காக நின்னா தான் அந்த பார்ட்டிக்கு வந்து ஒரு எல்லாருமே உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மாற்று வேணும்னா ஏடிஎம்கே தான். அந்த மாற்றுக்கு ஒரு தலைமை இருந்துக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு சப்போர்ட் பண்ணி போகணும். எல்லாருமே கண்டினியூஸாக எடப்பாடியே வந்து இன்னொரு 50 வருஷம் இருப்பாரோ இல்லை அவர் உயிரோடு இருப்பாரோங்கிறது கூட தெரியாது. அவருக்கும் உடம்பு வயசாகிடுச்சு, எல்லாம் நடந்துட்டுருக்கு. அதனால் அடுத்த தலைமை வரும், அது போதும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளெண்ட் ஆகி போவோம். இன்றைக்கி இந்த சுச்சுவேஷனில் கொலாப்ஸ் பண்ணுறதுல நல்லா இல்லைங்கிறதுனால தான் நாங்கள் வரோம். சார், இப்போ வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சிவி சண்முகம், சரிங்களா? இன்னும் 5 வருட காலத்துக்கு பிறகு அதிமுக ஒரு கட்சி இருக்குமா இருக்காதா? ஏன்னா இப்போ வந்து இவங்க டோட்டலாக பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அடுத்த வந்து சார் அவங்களே ஜெயிக்க மாட்டாங்க சார், அவங்களே காணாமல் போயிடுவாங்க. சிவி சண்முகம்ங்கிறது அவருடைய உண்மை கலர். அவர் எம்பி போஸ்டர் ரிசைன் பண்ணுறாரு, எம்எல்ஏ இது பண்ணுறாரு, அவரே காணாமல் போயிடுவார். எங்களை மாதிரி எம்ஜிஆர் இது சோத்தை தின்னவங்க, இல்லைன்னா எம்ஜிஆர் மேலே பாசமாக இருக்கிறவங்க, எம்ஜிஆர் மன்றத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இருக்காங்களே. இப்போ நானே என் வீட்டில் நான் வந்து என் பையன்கிட்ட இந்த எலெக்ஷனில் இப்படி இருக்கேடா பக்கத்தில், நான் வந்து தேர்தலுக்காக வெயிட் பண்ணி தேர்தலில் ஓட்டு போட்டுட்டு அன்றைக்கி சாயங்காலம் நான் ஒரு முக்கியமான இதுக்காக நான் லண்டன் கிளம்புறேன். நான் போகும்போது என் பக்கத்து சீட்டில் பாம்பேலேருந்து 2 பசங்க, ஒரு யங்ஸ்டர்ஸ், பெரம்பூர் தொகுதியில் சேர்ந்த ஒரு பொண்ணு ஒரு பையன், வேறு ஏதோ ஒரு 2 பேர் வேறு ஆளுங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் அந்த பக்கம் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. இவங்ககிட்ட சும்மா ஜாஸ்தியாக பேசும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் எங்கள் அப்பா வந்து இந்த பொண்ணு சொல்கிறான், ஏரோஸ்டஸ்ஸு லீவ் போட்டு வந்திருக்கா, அவன் சொல்கிறான் எங்கள் அப்பா வந்து திமுக பரம்பரை திமுக, ஆனால் நான் வந்து இவருக்கு ஓட்டு போடுறேங்கிற மாதிரி வரா. அதே மாதிரி அந்த இவர்கிட்ட கேட்குறேன், இஸ்லாமிய சகோதரர் அவர் ஒய்ஃபோடு போகிறாங்க, அப்போ கேட்குறேன் இல்லை திமுக தான் வரணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதனால் கருத்துக்கள் வந்து அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒரு தகவலுக்காக சொல்கிறேன், ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் போய் அவரை சந்திக்க போனாலும் இவருக்கான ஒரு சோபா அங்கே முன்னாடி அங்கே போகும். அப்படி நடந்தது, ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக இல்லை. இப்போ வர சீஃப் மினிஸ்டர் வந்து சிம்பிளாக இருக்க மாட்டார். ஒரு ஃப்ளோர் பூரா அவர் போனால் புக் பண்ண போகிறாரு, நம்ம நாட்டு பைசாவை பூரா காலி பண்ண போகிறாரு. அப்படி தானே சொல்ல வரீங்க? அதான் நானும் அந்த தகவல் சொல்கிறேன். அப்போ சிம்பிளான மாற்றம் கிடையாது. இது வந்து 50 வண்டி போகும், சோஃபா போகும், அப்புறம் நம்ம நம்பிக்கை போட்டவங்களுக்கெல்லாம் நாமம் சாத்திட்டு போவாங்க. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க சிவி சண்முகம் வேலுமணி இவங்களாம் வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேல்யூ இருக்காது அப்படின்னீங்க. இதுவே வந்து போன ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக சார்ந்து ஒரு விஷயம் பதிவிடும் போது எடப்பாடி அவர்கள்லேருந்து எல்லாருமே குரல் கொடுத்தாங்க.
அதிமுக சார்ந்து எந்த ஒரு கருத்தும் நீங்கள் பதிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக குரல் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி சட்டசபையில் எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல. அதே வந்து பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம், வேலுமணி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே சட்டசபையில் உள்ளே இருந்துக்கிட்டு ஆதரவு தெரிவித்து ஒரு கும்பல் நிற்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு குரலும் கொடுக்கல எடப்பாடி அவர்கள். அப்போ சிவி சண்முகம், வேலுமணி இவங்களோட செயல்பாடுக்கு பயந்துட்டாரா எடப்பாடி அவர்கள்? சபநாகரிகம்னு ஒன்று இருக்குது சார். உங்கள் கட்சி ஆளே திடீர்னு பிஹேவ் பண்ணும்போது அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அவர் காமாக இருக்காரே தவிர, சிவி சண்முகம் நீங்களே பார்த்துருப்பீங்க டிவியில் பிஹேவ் பண்ணுறதும், விஜயபாஸ்கர் ஓடுறதும், அப்போது அந்த சீப் பிஹேவியர் பண்ணும்போது இவரும் அதுக்கு ஈக்குவலாக போய் பண்ணால், அப்போ நீங்கள் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராக பார்த்து அவருடைய டெக்காரமை வந்து கெடுக்கிற மாதிரி ஆகிடும். அவர் வந்து முதல்ல ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் அது வேறு பிஹேவியர், தலைவராக வரும்போது சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது பிஹேவியர். அதனால் அவர் டீசெண்டாக பிஹேவ் பண்ணார், இவர் இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணியிருக்காரு. இல்லை சார், கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் அதே சட்டசபையில் தான் அந்த வார்த்தையும் பதிவிட்டார். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஏன் அந்த நாகரிகம் தெரிஞ்சிருக்கு அவருக்கு? சார், ஓபிஎஸ்ங்கிறவர் வந்து அவருக்கு முன்னாடி சிஎம்மாக இருந்திருக்காரு. என்ன அவர் வந்து செஞ்ச விஷயங்கள் வந்து ஒரு பொதுக்குழு இது பண்ணியாச்சு, அவர் சிஎம் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் கட்சியை கெடுக்கிறதுக்குனே நீங்கள் பண்ணும்போது அந்த ஒரு இது சொல்கிறாரே தவிர, இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு சிவி சண்முகமோட பிஹேவியரை பற்றி தெரியும். அவருடைய நடவடிக்கைகள்லாம் தெரிஞ்சுட்டு அவருக்கு ஈக்குவலாக அவர் வந்து இறங்கி பேச முடியாது. சார் வணக்கம் சார். சொல்லுங்கள். மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்ட அதிமுக, ஜெயலலிதா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட அதிமுக, இன்னைக்கு சல்லியாக உடைச்ச சசிகலா அவர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மீண்டும் அதிமுக ஒருங்கிணைச்சு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நடைமுறை சாத்தியமா? நீங்கள் ரெட்டையிலையை வந்து எப்படி காப்பாற்ற போகிறீங்க? இதுக்கப்புறம் உங்களோட நடவடிக்கை என்னவா இருக்கும்? சார், நான் தான் முதல்ல அவர் கேட்கும்போதே சொன்னேன், அவர் கேட்டபோதே சொல்லிட்டேன். சசிகலா வந்து முதல்ல இத்தனை பேர் கேண்டிடேட் நின்று ஓட்டை பிரித்ததே தப்பு. அப்போனா உங்களுக்கு விஜயகாந்த் பொண்டாட்டிக்கும் சசிகலாவுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? உங்களுக்கு என்ன காசு கிடைக்குதோ, என்ன சீட் கிடைக்குதோ அங்கங்கே ஓடுற மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா, அப்போது சசிகலா வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு நீங்கள் ஆதரவாக செஞ்சீங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன ஒன்றுபட்டது? இப்போது இவரும் சொல்கிறது மாதிரி தானே இருக்குது. சண்முகம் வந்து தொட்டிலும் ஆட்டி விட்டுட்டு புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு அழறது பேசுறதில்ல, என்ன நியாயம் இருக்குன்ற அது மாதிரி இந்த அம்மாவும் ஒதுக்கப்பட்டவங்க, இவங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன ஆனானப்பட்ட தினகரனே அவ்வளோ இது இருந்த போது அவர் இப்போது கூட இருக்கார். என்ன சந்தர்ப்ப சூழ்நிலையில் போயிட்டாங்க, அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார், அட்ஜஸ்ட் பண்ணி தானே போனாங்க. அதனால் ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடச்சதில்ல. அது அந்தம்மா வந்து பேசாமல் இருந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாமே. அப்புறம் நீங்கள் பேசுனீங்கன்னா அது ஒரு வேலிடு பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லா தப்பும் பண்ணிவிட்டு இப்போது சுச்சுவேஷனில் போய் நான் ரொம்ப பெரிய இது பேசுகிறேங்கிற மாதிரி பேசுனா அது நல்லா இல்லை. தேங்க்யூ ஸோ மச்.